வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன் கேளுங்க. தானத்தை பத்தி. ஒரு போஜராஜான்னு ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவை மிகவும் கலைநுட்பம் வாய்ந்தவர், ஒரு கலைஞர். அவர் நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு. கோவில் கட்டியிருக்காரு, புலவர்களுக்கு பரிசு கொடுப்பார், இது மாதிரிலாம் செய்வார். அப்போ அவரை நோக்கி ஒரு புலவர் நிற்காரு. அந்த புலவர் காலில் செருப்பு இருக்குது. அதே வழியா ஒரு வயோதிகர் ஒருத்தர் மூட்டை தூக்கின்னு வண்டி எடுத்துன்னு போறாரு. மூட்டை இருக்கிற வண்டியை எடுத்துன்னு போறாரு, செருப்பு இல்லாம. உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த செருப்பு அவர்கிட்ட இருந்த புலவர் செருப்பை கட்டி அந்த முதியவர்கிட்ட கொடுத்துறாரு. உடனே முதியவர் போயிடுறாரு. என்னையா என்கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்த என்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த நொடி அந்த வழியா வந்த பட்டத்து யானை அவரை ஏத்தியும் போகுது. அதை பார்த்த ராஜா என்னையா பட்டத்து யானையில போற புலவரே அப்படின்னு கேட்டதுக்கு, தர்மத்தின் பலன் யாது அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? தர்மத்தின் பலன் அதுன்னாரு. தர்மம் செஞ்சவனும் பாருங்க, செருப்பு இல்லாம நடந்து போன அவருக்கு யானை மேல சவாரி கிடைச்சது. தர்மம் செய்தா எவ்வளவு பெரிய பலன் பாத்தீங்களா? தெரியுதா? நானும் தினசரி போடுறேன் தர்மத்தை பத்தி தான், அன்னதானத்தை பத்தி, தர்ம நெறியில தானம் பண்றதை பத்தி நிறைய போடுறேன். பாருங்க, கண்டிப்பா பலன் உண்டு. உடல் ஆரோக்கியம் முதல்ல வள்ளல் பெருமானார் சொன்ன மாதிரி தவம் பண்ணீங்கன்னா தேகம் சுத்தமாயிடும். சுத்த தேகம் ஆன பிறகு ஞான தேகம் ஆயிடும். ஞான வைராகியம் இருக்கணும் நமக்குள்ள. இருந்தா மட்டும்தான் நம்ம மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். நன்றி.